உண்மைகளை உரக்க சொல்லும் மை நியூஸ் 360 கோணத்திலும் நடுநிலை செய்திகள். அண்ணா மீடியாக்காரங்க, நீங்கள் நாளை காலையில் அரவக்குறிச்சி போங்க. நீங்கள் போகிறதுக்கான பஸ் டிக்கெட்டோ நீங்கள் போகிறதுக்கான கார் செலவோ நான் கொடுக்குறேன். நீங்கள் அரவக்குறிச்சி மக்கள்கிட்டலாம் போய் பேசிட்டு அண்ணாமலை கொடுத்தாரான்னு போய் கேட்டுட்டு வாங்க. அண்ணாமலை என்கரேஜ் பண்ணாரான்னு கேட்டு வாங்க. நீ கேட்டு வந்த பிறகு ஏஎன்ஐ உங்கள்கிட்ட நான் பதில் சொல்கிறேன். ஆனால் பஸ் டிக்கெட் என்னோடது, ஏஎன்ஐக்கு நான் கொடுக்குற பஸ் டிக்கெட் என்னோடது. காலைல போயிட்டு அண்ணாமலை வந்து எங்கேயாவது கொடுத்தாரா, அண்ணாமலை ஆளுக லெஃப்ட் ரைட்டில் வச்சுக்கிட்டு அண்ணாமலை போய் கொடுக்க சொன்னாரான். அதனால தான் கோயம்புத்தூரில் தெளிவாக நான் சொன்னேன், எனக்கு தெரியாமல் யாராவது கொடுத்தா கூட நான் உரிச்சு எடுத்துருவேன். எனக்கு தெரியாமல் கூட யாரும் கொடுக்கக்கூடாது. அரசியலை பொறுத்தவரை நான் ஒரு ஹானஸ்டியை கொண்டு வந்திருக்கேன். அது தமிழகத்தில் புதுசு, அது பல பேர்த்த உறுத்தி இருக்கு. இன்னைக்கு செந்தில் பாலாஜி மாதிரி ஆள் சொல்றதெல்லாம் நீங்கள் ஏஎன்ஐயில் கேட்குற அளவுக்கு வந்துட்டீங்க. ஒரு 1ஆம் நம்பர் புரோக்கர் ஜெயிலில் 300 நாளைக்கு மேலே இருந்தார். அவருடைய சொந்த தம்பி 1.5 வருஷம் அக்யூஸ்டாக இருந்த ஒரு ஆள் இன்னைக்கு கரூர்லேயே பேசிகிட்டு இருக்கான். இந்த கேள்வி அவங்ககிட்ட கேட்கணுமல்ல. இதே ஏஎன்ஐ ஒரு நேர்மையான நடுநிலையான ஏஎன்ஐ பத்திரிகையில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா நீங்கள் செந்தில் பாலாஜி எப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கணும்? ஏஎன்ஐயில் அப்படியே வெண்ண தடவை மாதிரி தடவி தானே கேட்டுட்டு இருக்கிறீங்க, வெண்ண தடவை மாதிரி கேட்குறீங்க. ஒரே நிமிஷம் அண்ணா, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. தலைவா, நீங்கள் கேட்டீங்க, பதில் நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்கணும். பதில் கொஞ்சம் சுடும், பதில் கொஞ்சம் சுடும். ஏஎன்ஐக்கு பதில் சுடும். நீங்கள் கேட்டீங்க, கேட்கறத பொறுமையாக கேட்கணும். ஏன்னா நீங்கள் 5 நிமிஷமா தாண்டிக்கிட்டே இருந்தீங்க. 5 நிமிஷமா ஏஎன்ஐல தாண்டிட்டு இருந்தனால ஏஎன்ஐக்கு இந்த பதிலை கேட்குறேன். கரூரில் போய் ஏஎன்ஐ செந்தில் பாலாஜி போடுற பட்டியை கவர் பண்ணீங்களா ஏஎன்ஐல ஸ்டோரி? அப்போ என்ன நடுநிலைமையான பத்திரிக்கை நீங்க? என்ன இந்தியாவில் நம்பர் 1 நியூஸ் அக்ரிகேட்டர் நீங்க? என்ன நியூஸ் அக்ரிகேட்டர்? ஏஎன்ஐல ஒரு ஸ்டோரி இது வரைக்கும் கரூரில் செந்தில் பாலாஜி போட்ட பட்டியை கவர் பண்ணிருக்கீங்களா? கவர் பண்ணீங்களா? கவர் பண்ணீங்களா? கவர் பண்ணீங்களா? தேங்க்யூ.